जननी जन्म सौख्यानां वर्धने कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सोमम आनंद संबोधम सोमार्क कृत சேகரம் தட்சிணாபி அபிமுகம் வந்தே தட்சிணாமூர்த்தி மாசரையே. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது வார பலன்கள் என்று சொல்லக்கூடிய, அதாவது தின பலன்கள் நம்ம பார்க்குறோம், தின ராசி பலன்கள் பார்க்குறோம், வார ராசி பலன்கள் இருக்குது, மாத ராசி பலன்கள் இருக்குது, வருஷ ராசி பலன்கள் இருக்குது. அதாவது ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது இவங்களுக்கு இப்படி தான் இருக்கும், இவங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லாமல் கரெக்டாக நெத்தில் அடித்த மாதிரி கரெக்டாக சொல்லணும். இது இப்படி தான் நடக்கணும், இது இப்படி தான் வரணும், அப்படி தான் வரணும். ஏன்னா இதெல்லாம் எதை வச்சு சொல்கிறோம்? ஜாதக கட்டத்தை வைத்து நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய வைகாசி மாதம் 4ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 10ஆம் தேதி வரையில், அதாவது ஆங்கிலத்தில் நம்ம எடுத்தோம்னு சொன்னால் மே 18ஆம் தேதி முதல் மே 14ஆம் தேதி வரை எப்படி இருக்கும், இந்த ஒரு வார காலம் எப்படி இருக்கும், மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும், இதுபோல் 12 ராசிகளுக்கும் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ இந்த 12 ராசிக்கான பலன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது, மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் கட்டங்கள் இருக்குது, 12 ராசி கட்டங்கள் இருக்குது. 2ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் சூரியன் புதன், மிதுனத்தில் குரு, அதே போல் பார்த்திங்கன்னா கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, அப்படியே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கும்பத்தில் சனி ராகு, மீனத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரன், இப்படி கிரகங்கள் இருக்குது. இந்த சந்திரன் 2.5 நாளுக்கு ஒரு தடவை இந்த சந்திரன் மாறக்கூடியது. ஸோ அப்போ இந்த ஜாதகத்தில் நம்ம இந்த வார ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வார ராசி பலன்களில் என்னென்ன, இப்போ நம்ம இந்த வார ராசி பலன்னா என்ன, குரு பயிற்சி முடிஞ்சிடுது, ராகு கேது பயிற்சி எல்லாம் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ இந்த வார ராசி பலன், இந்த வாரத்துக்கு நமக்கு எப்படி இருக்கும், நம்ம என்னென்னலாம் செஞ்சுக்கணும், இந்த வாரம் நமக்கு எப்படி இருக்கும், நம்ம எப்படி கவனமாக இருக்கணும், என்ன மாதிரிலாம் சில சூழ்நிலைகள் நமக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். விருச்சக ராசி நேயர்களே, உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வாரத்தில்? நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது ஷண்முக பெருமானும் வழிபாடு பண்ணணும். ஷண்முக பெருமான் வழிபாடு நல்லது, அதே போல் ஷட்கோண தீபம் நல்லது, முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் நல்லது. ஏன் இதை முதல்ல சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ராகுனால் உங்களுக்கு பாதிப்பு நிறையா இருக்குது. ராகு சஞ்சாரம் பார்த்திங்கன்னா உடல்நிலை பாதிப்பு, அதே போல் பார்த்திங்கன்னா மன உளைச்சல், மனசங்கடங்கள் இருக்கும். வேலையில் சிறு சிறு பிரச்சனைகள் இந்த வாரத்தில் மறையும். அதே போல் சில பேருக்கு பார்த்திங்கன்னா சங்கடத்தையும் அலைச்சலையும் அதிகமாக தரும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சஞ்சரிக்கக்கூடிய சில கிரக அமைப்புகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது பார்த்திங்கன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா விருச்சக ராசி பொறுத்தளவுக்கு சில பேருக்கு முன்னேற்ற பாதையை நோக்கி போகக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் வரும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சுப செயல்கள், சுப விசேஷங்கள் எல்லாம் நடக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி ஜாதகத்தில் இருக்கும். அதே போல் விருச்சக ராசி பொறுத்தளவுக்கு விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம். இந்த மிதுனம் அப்படின்னு வரும்போது 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் வண்டி வாகனங்களில் நிஜமாக சொல்கிறேன், நீங்கள் 4 வீலரில் போனாலும் சரி, 2 வீலரில் போனாலும் சரி, தயவு செய்து நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தயவு செய்து கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க. ஏன்னா சில பேர் மேரேஜ் ஆகாதவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு இளமை முறுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வண்டியை முறுக்கிட்டு ஓட்டுறது, அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்து ஓட்டுறது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. குடும்பஸ்தனாக இருந்தால் வச்சுக்கோங்களேன், குடும்ப பொறுப்போடு ஓடி ஆகணும், வேறு வழி இல்லை. நீங்கள் படுத்துட்டிங்கன்னா அடுத்த 10 நாளைக்கு யார் பார்க்குறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ சம்பளத்தில் பணம் குறைஞ்சுன்னா யார் பார்ப்பாங்க? சரி, புரியுதுங்களா? அதனால் நீங்கள் தான் உங்களுடைய உடல்நிலையை பார்த்துக்கணும், உங்களுடைய தாயார் உடல்நிலையிலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம் 4ஆம் இடம், குடும்பத்தில் தேவையற்ற செலவுகள்லாம் அதிகரிக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா அகலக்கால் வைக்காதீங்க. எந்த ஒரு விஷயத்தில், தொழில் விஷயத்துலையும் சரி, எல்லாத்துலேயும் அகலக்கால் வைக்காமல் நிதானித்து நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயமாக உங்களால் சக்ஸஸ் பண்ணிக்க முடியும். டைம் கிடச்சிதுன்னா அலர்மேல் மங்கை பத்மாவதி தாயார் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு போய் தங்கி இது பண்ணிட்டு வாங்க, சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உண்மையிலேயே நல்லா இருக்கும். இந்த வார ராசி பலன் சொல்லும்போது விருச்சக ராசி பொறுத்த அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தி ஓரளவுக்கு சேமிக்கிறதுக்கு பாருங்கள். சேமித்தாதான் ஓரளவுக்கு அடுத்தடுத்து சில விஷயங்கள் உங்களால் முடியும். அதே போல் பார்த்திங்கன்னா பெண்கள் ரொம்ப உங்கள் கிச்சன் ரூமில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இந்த வாரத்தில் பெண்கள் சற்று கவனத்தோடு செய்யுங்க. ஒரு வெந்நீராக இருக்கட்டும், ஒரு எண்ணெய் பண்டமாக இருக்கட்டும், நீங்கள் ஏதாவது செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும், கவனத்தை சிதறி வேலை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சிறு காயங்கள் வரும். கவனமாக இருங்க.